ஆர்வலர் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் அருண் கிருஷ்ணமூர்த்தி சார். சாலையோர மரங்கள் நிழலுக்கெனவே மற்றும் பல உயிர்கள் உயிர் வாழவே. ஆனால் ஒரு அரசு நிகழ்வுக்காக கிட்டத்தட்ட ஒரு திமுக நிகழ்விற்காக 110 மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கு சார். ஒரு சமூக ஆர்வலராக இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது சமூக ஆர்வலர்னு இல்லை, எல்லாருக்குமே வருத்தம் தரக்கூடிய விஷயம்தான். தனி நபரோ இல்லை தனிப்பட்ட ஏதாவது ஒரு குரூப்போ அவங்களுக்கு தேவையாங்கிறப்போ இயற்கைக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ணக்கூடாதுங்கிறதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. இந்த மாதிரி இயற்கை சொத்துக்களை அழிக்கக்கூடிய இந்த எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டியது. இதுக்கு மதம், ஜாதி, மொழி, அரசியல் கட்சிகள் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இயற்கை மரியாதை, இயற்கையை நேசிப்பதுங்கிறது ஒரு தனிநபருடைய கடமை. நீங்க ரிப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம். அதுவும் இப்போ இந்த மாதிரி ஒரு வர இருக்கக்கூடிய கோடை காலத்துக்கு முன்னாடி இப்படி இத்தனை வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மரங்களை வெட்டுறதுங்கிறது கடுமையா கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அருண் கிருஷ்ணமூர்த்தி சார், கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரங்களுமே 30 ஆண்டுகள் முதல் 40 ஆண்டுகள் வரை பழமையான மரம். ஒரு மரத்தை வச்சு அதை வளர்த்தி மற்ற நிழலுக்காக வாழக்கூடிய பறவைகள் மற்றும் மனிதர்கள் இதனால பெரும் பாதிப்பிற்கு ஆளாவதோடு மட்டுமல்லாம இயற்கை சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சார் இது போன்ற மரங்கள் வெட்டுவதால? நகரமயமாக்கல்ல நம்ம பாக்குறோம், காற்று மாசு இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்கு. ஒரு மரம்னு ஒண்ணு இருக்கும்போதுதான் வெப்பநிலை குறையறதும் சரி, இல்ல காற்று தூய்மையாகிறதும் சரி, நம்மளுக்கு சுத்தமான சுவாசிக்க காத்து கிடைக்கிறதும் சரி, இதெல்லாம் பள்ளி பருவத்துல இருந்தே நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம எல்லாம் அதை பார்த்து அதோட வாழ்ந்து இதனால பயன்பெற்றவர்கள் தான் நம்ம ஒருத்தருமே. அப்படி இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அந்த மரத்துல ஆணி அடிக்கிறதோ, லைட் மாட்டுறதோ, இல்ல அந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறதோ, இதெல்லாமே சுயநலமா நம்ம கொஞ்சம் கூட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம செய்யக்கூடிய செயல். இதை யாருமே செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சார், கிட்டத்தட்ட 100கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு சார். இப்போ அந்த பகுதியினுடைய வெப்பநிலை இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் உண்டா சார்? கண்டிப்பா உண்டு. மரம் இருக்கும்போது அந்த மரம் தரக்கூடிய குளிர்ச்சி இனிமே கிடைக்காது. அந்த மரம் செய்யக்கூடிய எல்லா விதமான இயற்கை பணிகளுமே இப்ப தடைப்பட்டு தான் போகும். இப்போ இத்தனை மரங்களை கழிக்கிறதோ, கிளைகளை கழிக்கிறதோ, இல்ல அந்த மரத்தை வேரோட வெட்டி சாய்க்கிறதோ அப்படிங்கிறது வருத்தம் தரக்கூடிய விஷயம்தான் சார். மரங்கள் அழைப்பு குறித்த இயற்கை ஆர்வலராக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அருண் கிருஷ்ணமூர்த்தி சார்.